ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி மகர ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்த அடுத்த 7 நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமும் தமிழ் மாதத்தில் 4வது மாதமான ஆடி மாதமும் நடந்துட்டுருக்கு. இதில் அடுத்த 7 நாட்களுக்கான பலனை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். கிரகநிலைகளால் உங்களோட ராசிக்கு அப்ஸ் இருக்குமா டவுன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும். நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் கிரகநிலைகள் பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பயனடையணும். அந்த வகையில் நவக்கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. அவருடைய இந்த பயணத்தினால 12 ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிற பொது பலனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நவக்கிரகங்களுடைய தலைவனான சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சி மட்டும் கிடையாது, மற்ற கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியும் இருக்குது. சனி வகர பயிற்சி, புதன் வகர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, இந்த மாதிரி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இருக்குது. இந்த கிரகங்களுடைய பயிற்சி, சூரிய பயிற்சி, இதனோட அடிப்படையில் தான் அடுத்த 7 நாட்கள் உங்களோட ராசிக்கு இது நடக்கும் என்பது பொது பலனில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பொது பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த 7 நாட்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அடுத்த 7 நாட்கள் என்ன நடக்குங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பலனில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 7 நாட்கள் சற்று கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்குது. ஏன் இப்படி உழைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிகள் நிறைய இருக்கும். அதனால தான் இப்படி கடுமையாக உழைக்க வேண்டுங்கிறத சொல்கிறேன். போட்டியாளர்கள், எதிரிகள், இவங்க கிட்டலாம் நீங்கள் இந்த 7 நாட்கள் கவனமாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது என்னென்னா தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையை வைத்துக்கிட்டு உழைத்தால்தான் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் தன்னம்பிக்கையோடு உழைங்க. நல்ல முன்னேற்றத்தை இந்த 7 நாள் அடைய பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு எச்சரிக்கை என்னென்னா உங்களுடைய உழைப்பை சிலர் திருட நேரிடும். அதனால் உங்களோட உழைப்பை திருடாத மாதிரி நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த 7 நாட்கள் பார்த்து தான் எடுத்து வைக்கணும். என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். உள்ளதை சொல்கிறேன், கவனமாக இருங்க. அப்புறம் சோம்பேறித்தனத்தை தவிர்க்கிறது இந்த 7 நாட்கள் அவசியம். அதனால் சில வாழ்க்கை பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ வாழ்க்கை பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த 7 நாட்கள் சோம்பேறித்தனத்தை தவிர்த்துக்குங்க. மற்றவர்களோடு உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆக்சுவலி அப்படி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். ஸோ இந்த 7 நாட்கள் நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். என்னடா இப்படியெல்லாம் எச்சரிக்கை சொல்கிறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இந்த 7 நாட்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா பெரிய ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம். அதனால தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு பொது பலனில் சொல்லப்பட்ட இந்த பொது பலன்கள்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. இப்போ மற்ற கிரகங்களால் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன்.
அடுத்த 7 நாட்கள் மற்ற கிரகங்களால் உங்களுடைய காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது அடுத்த 7 நாட்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா, உங்களுடைய பலவீனம் என்ன, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்ற கிரகங்களால் உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த 7 நாட்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் வெற்றிகரமான காரியங்கள் நடக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு. தொழிலில் எதிர்பாராத திருப்பம் அடுத்த 7 நாட்கள் உண்டாகும். வியாபாரம் செழித்து அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு ஓங்கும். பணவரவு அதிகரித்து திக்குமுக்காட வைக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் உங்கள் செல்வாக்கு அடுத்த 7 நாட்கள் அதிகரிக்கும். வேலை இடத்துல மதிப்பு அடுத்த 7 நாள் கூடும். பணவரவு உங்களுக்கு அடுத்த 7 நாள் அதிகரிக்கும். வேலை மாறுதல்கள் அடுத்த 7 நாள் ஏற்படும். பேச்சுவன்மை காரிய வெற்றியை அடுத்த 7 நாள் கொண்டு வரும். புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைப்பாங்க. அடுத்த 7 நாள் தெற்கு திசையிலேருந்து நல்ல செய்தி வரும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான சம்பவங்களும் நடக்கும். இதில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாள் செல்வம் வளம் பெருகும். இதே திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 7 நாள் பதவி மாற்றம் கிடைக்கும். இதே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த 7 நாள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். இந்த மாதிரி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அடுத்த 7 நாட்கள் வந்து சேரும். அரசியல்வாதிகளுடைய நட்பு உங்களுக்கு பக்குத்துணையாக அடுத்த 7 நாட்கள் இருக்கும். அப்புறம் பூர்வீக சொத்தில் இழுபறியான நிலை உங்களுக்கு ஏற்படலாம். எந்த நேரத்தில் பணிமாறுதல் உத்தரவு வரலாம். அதனால் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு அடுத்த 7 நாள் செய்ய வேண்டும். குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்ல வேண்டும். வாகனத்தை வேகமாக ஓட்டக்கூடாது. அது உங்களுக்கு தான் வந்து ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்த 7 நாள் இந்த மாதிரிலாம் இருந்திங்கன்னா மிக ஏற்றமான பலன்கள் கிடைக்கும். சில நேரங்களில் சில இடங்களில் வேலையில் சிறு கஷ்டம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். இருந்தாலும் உத்தியோக ரீதியாக ஊதிய அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த 7 நாளில் மத்தியில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடணும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி கலகலப்பு அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் திருப்தியும் உண்டாகும். இந்த மாதிரி தாங்க அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். இதில் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் பலன்கள் இதுதான் என்பது உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் பதவி மாற்றம் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட நல்ல வருமானம் ஏற்படும். தொழிலில் விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டிங்கன்னா கவனமாக செயல்பட வேண்டும். அப்புறம் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். பிள்ளைகளால் வறுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க களைப்பில்லாமல் பாடுபடணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாகும். அப்புறம் புதிய முதலீடுகளில் மிக தெளிவாக திட்டமிட்டு இறங்கணும். இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது அடுத்த 7 நாட்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கிரகங்கள் மூலிமா சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஜோதிட ரீதியாக கிரக பயிற்சிகளுக்கு ஏற்ப அடுத்த 7 நாட்கள் பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சந்திரனுடைய இடப்பயிற்சி நல்லது கெட்டது கலந்த பலன்கள் அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு கொண்டு வரும். அப்புறம் ராகு 2ல் இருப்பதால் குடும்பத்தில் யாருக்காவது ஆரோக்கிய குறைவு உண்டாகும். அதனால் வியாபார விஷயத்தில் திட்டமிட்டாமல் அடுத்த 7 நாள் செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகள் நிதானமாக செய்ய வேண்டும். ஆக மொத்தம் அடுத்த 7 நாட்கள் மகர ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக களைப்பில்லாமல் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளும். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் அதிர்ஷ்ட எண் வந்து 8, 2. அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு சனி பகவான். தினமுமே காலையில் திருநள்ளாறு சனி பகவானை வீட்டு பூஜையில் தீபமேற்றி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் வந்து நடக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இதுதாங்க மகர ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட அடுத்த 7 நாட்களுக்கான பலன்கள். ஸோ இந்த பலன்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மகர ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோ போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.